இந்த படம் முதல் நாள் கிட்டத்தட்ட 35 கோடி வசூல் பண்ணுச்சு. ஏன் அதிகமான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு வந்தது? படம் ரொம்ப கிரிஞ்சியா இருக்கு. வசூல் வந்திருக்கு நல்லா, ஆனா அந்த சொதப்பலுங்கிற விஷயமும் நம்ம பேசுற மாதிரி இருக்கு. பல பேர் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் ட்ராக்கர்ன்ற பேரில் தப்பா பல செய்திகளை சொல்கிறாங்க. ரஜினியோட அரசியல் ஓய்ந்தது, அதில் ஒரு பெரிய அறிவுஜீவி நினைப்பு. இவர் ரஜினிகாந்த் நடிப்பை விட்டுறலாம், அவர் ரிட்டையர் ஆகணும், இவர் ஏன் இன்னும் நடிக்கிறோம், இவர் ஏன் இன்னும் இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாரு, இதுதான் அவங்களுக்கு உறுத்தல் இருந்ததை தவிர. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். ரஜினி 50 பட வரிசையில் இந்த முறை அண்ணாத்தை படத்தின் ரிலீஸ் மற்றும் அதன் வெற்றி கொண்டாட்டங்கள் பற்றி பேசுவதற்காக இங்கே பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் புத்தன். கடந்த வீடியோவில் அண்ணாத்தை எப்படி உருவானிச்சு, அதோட கதை, அந்த விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ அது ரிலீஸ், ஆமாம், அதோடைய கொண்டாட்டங்கள், வெற்றி. அதாவது ரஜினியோட அரசியல் ஓய்ந்தது, கொரோனாவும் ஓய்ந்தது, இப்படி எல்லாம் அலையும் ஓய்ந்து ஒரு அமைதியான நேரத்தில் தீபாவளிக்கு இந்த படம் 2021 வெளியாச்சு. முன்னே சொன்னாலே அவர் அரசியலில் ஒரு படம் ஓட்டுறதுக்காக பயன்படுத்துகிறாருன்னு சொன்னாங்கல்ல. இப்போ அந்த விமர்சனமும் ஒன்றும் கிடையாது. ரசிகர்களும் கூட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவருக்காக மட்டும்தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இந்த படத்தை வரவேற்க தயாராக இருந்தாங்க. படம் வெளியாச்சு. முதல் நாள் மிகப்பெரிய ஓப்பனிங். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட உச்சக்கட்ட முதல் நாள் வசூல்ன்றது அண்ணாத்து தான். பல பேர் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் ட்ராக்கர்ன்ற பேரில் தப்பாக பல செய்திகளை சொல்கிறாங்க. இந்த படம் முதல் நாள் கிட்டத்தட்ட 35 கோடி வசூல் பண்ணுச்சு அண்ணாத்தை. ஆனால் இதை வசதியை மறந்துடுறாங்க எல்லாருமே. வெவ்வேறு படங்களை அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதுவும் உண்மை இல்லை. எங்கே வேணால் அதை நான் சொல்லுவேன். ஏன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனமே அதை உறுதிப்படுத்துச்சு. அண்ணாத்தை முதல் நாள் வசூல் இவ்வளவு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வேறு எந்த படத்துக்கும் அந்த வசூல் இல்லை அப்படிங்கிறது அந்த தகவல். இந்த முதல் நாள் வசூல் கணக்கு வந்தது பாருங்க. அன்று மாலையிலிருந்து இந்த படத்துக்கு வந்த அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்க இது வரைக்கும் எந்த படத்துக்குமே வந்ததில்லை. ஈவன் இந்தியன் 2 கூட அதுக்கப்புறம்னு வச்சுக்கலாம். அண்ணாத்துக்கு அப்படி ஒரு விமர்சனம். அதில் ஒரு பெரிய அறிவுஜீவி நினைப்பு. இவர் ரஜினிகாந்த் நடிப்பை விட்டுறலாம், அவர் ரிட்டையர் ஆகணும், என்னமோ ரஜினிகாந்துக்கு வாய்ப்பை வாரி வாரி வழங்கி டயர்டாகிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி. இன்னும் சிலர் படம் ரொம்ப கிரிஞ்சியாக இருக்குது, படம் அவள் போர் அடிக்குது, ரொம்ப பழைய கதை, இப்படி நிறைய பேர் படித்தவன்லேருந்து பெரிய புத்தி அறிவாளின்னு சொல்லிக்கிறவன் அத்தனை பேருமே இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை. ஏன் அதிகமான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு வந்தது? அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். இது இந்த படத்தை பற்றி இது. ஆனால் அங்கே தியேட்டரில் நிலைமை தலைகீழாக இருக்குது. படத்தை குடும்பங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பம் போய் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது காரணம் என்னவா இருக்குன்னா அந்த படத்தோட கதை. நம்ம இது வரைக்கும் அந்த கதையை பார்க்கலல்ல. கதை அண்ணனுக்கு தங்கைக்காக எதையும் செய்ய தயங்காத ஒரு அண்ணன், அதுதான் அந்த கதை. தங்கைக்காக என்ன வேணால் செய்வான், எதை வேணால் பொறுத்துப்பான், எதையுமே ஒரு பொருட்டை நினைக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் தான் அந்த கதை. நவீன பாசமலர். ஆனால் இது நவீன பாசமலர், ஆக்ஷன் பாசமலர். ஆமாம், இல்லை ஆக்ஷன் கூட கடைசியில் தான். முதல்ல அது இல்லை. இந்த படம் பார்க்க வர்றவங்களுக்கு இது ஒரு திருவிழா எஃபெக்ட் தரும். அந்த மாதிரி சொல்லி தான் அவர் கால்ஷீட் வாங்கி இந்த படத்தை அவங்க ஓகே பண்ணாங்க. சொன்னதை அவரும் எதுவும் சொதப்பலை, கரெக்டாகவே பண்ணியிருந்தார். ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவர், அவருக்கு ஒரு தங்கச்சி. இந்த தங்கச்சி மேலே ஒரு உயிரை வச்சுருக்காரு. காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்துடுறாங்க. குறிப்பாக அம்மா இறக்கும்போது சின்ன குழந்தைய பெற்று பையன்கிட்ட கொடுத்துட்டு அவங்க இறந்துடுறாங்க. இந்த குழந்தைய ஒரு அப்பா ஸ்தானத்தில், அண்ணன் ஸ்தானத்தில், அம்மா ஸ்தானத்தில் எல்லாமா இருந்து வளர்க்குற ஒரு அண்ணனுடைய மனநிலை எப்படி இருக்கும், தங்கச்சிக்காக அவர் என்னெல்லாம் செய்வார், அதை தான் இந்த கதையை ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் வச்சுருந்தாங்க. அந்த ஊரே இவருக்கு கட்டுப்படும், அந்த மாதிரியான செட்டப் இல்லை. ஸோ இது குடும்பங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ யார் என்ன வேணால் கமெண்ட் அடி, அதை பற்றியெல்லாம் குடும்பத்தோடு பார்த்துட்டாங்க. குடும்பத்தோடு போய் பார்த்தாங்க. படம் 4 நாட்களில் 100 கோடிங்கிற வசூலை தாண்டிடுச்சு. ஒரு பக்கம் கதறிக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் அது வசூலில் போயிட்டே இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த பெண்கள்
தாய்மார்கள் முன்னெல்லாம் வந்து தாய்மார்கள் கொண்டாடும் அப்படிதான் போடுவாங்க. தாய்மார்களின் பேராதரவோடு தாய்மார்கள் போற்றும் 100வது நாள் சொல்லுவாங்கல்ல, அது இந்த படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துக்கு அதை போட ஆரம்பிச்சாங்க. பெண்கள் வந்து கூட்டமாக போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எதனாலன்னா இந்த படத்துல எதுவுமே வல்காரிட்டின்றது கிடையாது, அளவுக்கு அதிகமான வன்முறை கிடையாது. முக்கியமா அந்த பாசத்தை காட்டின அந்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு கமர்ஷியல், இவ்வளோ பெரிய ஹீரோ ரஜினிகாந்த் படத்துல யாரும் பேசாத ஒரு கருத்தை ரொம்ப சத்தம் இல்லாமல் சைலண்டாக வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, இந்த ஆணவ கொலைன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஆணவ கொலையை மிக கடுமையாக எதிர்க்கிற ஒரு படமாக அது வந்தது. இந்த ஆங்கிளில் இவங்க யாருமே பார்க்கல. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ரஜினிகாந்த், இவர் ஏன் இன்னும் நடிக்கிறோம், இவர் ஏன் இன்னும் இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாரு, இதுதான் அவங்களுக்கு உறுத்தல் இருந்ததை தவிர இந்த படம் சமூகத்துக்கு ஏதாவது இந்த படத்தால் ஆபத்தா, இந்த சமூகத்துக்கு எதிராக அந்த படம் ஏதாவது சொல்லியிருக்கா, அல்லது எல்லாரையும் வந்து அரவணைச்சு போற மாதிரி இதை பற்றியெல்லாம் அவங்க பேசவே இல்லை. சில படங்களுக்கு தமிழ் சினிமாவிலே இப்படி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். ஆமாம், அவங்க சொல்ல வந்த விஷயமே மாறி போய் ஒரு காட்சி வேற ஏதோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ஒரு காட்சி வரும், பொண்ணு வந்து வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து லவ் பண்ணிடுறா. அவள் வீட்டை விட்டு ஓடி, கல்யாண நாள் அன்னைக்கே அவள் வீட்டை விட்டு ஓடிடுறா. அண்ணங்காரன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய திருவிழா மாதிரி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண அண்ணன் கதி கலங்கி போய் நிற்பார். சம்பந்தி பிரகாஷ்ராஜ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார். அப்படி ஒரு காட்சி இருக்கும், அதை ரஜினிகாந்த் செய்வார். அந்த காட்சியப்போ எல்லாருமே வந்து பதறுவாங்க, நீ ஏன்பா அதை செய்கிற, அவளை மட்டும் தேடி பிடிச்சி வெட்டிடலாம் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லும். மூத்தவர், வயசில் மூத்தவர், கதைப்படி ஓங்கி பலார்னு ஒரு அரவிடுவார் ரஜினிகாந்த். என்ன பேசுகிற நீ, அவள் விரும்புகிற யாரை வேணால் கல்யாணம் பண்ண போட்டான், அவள் என் தங்கச்சி இல்லையா, என்ன பெரிய ஜாதி காதல், அவள் விரும்பின யாரை வேணால் கட்டிக்கிட்டான், எனக்கு சொல்லலைன்றது தான் என்னுடைய கஷ்டம், அவள் யாரை கல்யாணம் பண்ண எனக்கு என்ன அப்படின்னு ரொம்ப இயல்பாக இந்த சாதி, வேற ஒரு மாநிலத்துக்காரன், இது எல்லாத்தையுமே கடந்து போயிடும் அந்த காட்சி. இப்படி நிறைய நல்ல காட்சிகள் எல்லாம் இருந்தது. இந்த படம் எங்கே ஒரு சொதப்பலா போச்சு, வசூல் வந்திருக்கு நல்லா, ஆனால் அந்த சொதப்பலுங்கிற விஷயமும் நம்ம பேசுறது மாதிரி இருக்கு. ஆமாம், அது கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும். நம்ம இந்த படம் வந்து அப்படியே வந்து 100க்கு 100% ஓஹோ அப்படி நான் சொல்ல வரல. இத்தனை நல்ல விஷயங்கள் அந்த படத்தில் இருந்தது. எந்த இடத்துல சொதப்புச்சுன்னா, படத்தில் ஒரு வில்லன் இருக்கான், இந்த வில்லனை தேடி பிடிச்சி அடித்தா அந்த வில்லனுக்கெல்லாம் இன்னொரு வில்லன் ஒருத்தர் இருக்கான். அதாவது வில்லனே ஒரு அதே ஒரு எண்டு அது. ஆமாம், அதுக்கு இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டுன்ற மாதிரி இன்னொரு வில்லன் ரொம்ப கோராமையாக வந்து கையெல்லாம் மாட்டு ரத்தம் வழியே ஒரு பெரிய கிண்ணத்தில் சாப்பிட, பெரிய தட்டில் அரக்கன் மாதிரி சாப்பாடு போட்டு சாப்பிட்ற அந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கும்போது வந்து அங்கே டயர்டாயிட்டேன். என்னடா வில்லன் வில்லன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பார்க்குறவன் பார்த்தான். பட் இந்த விமர்சனங்கள்லாம் வந்தது எதனாலன்னா, அந்த எண்டு போர்ஷன் இருக்குல்ல, எப்பவுமே ஒரு படத்தில் இடைவேளைக்கு பிந்தைய காட்சிகள் ரொம்ப டைட்டாக விறுவிறுப்பாக இருக்கும். அப்படி சீட்டு நுண்ணில் உட்காருங்க, அதுக்கு முன்னே என்ன இருந்தாலும் மறந்துடுவான், இந்த தான் கொண்டாடுவான். அது வந்து இந்த படத்தில் மிஸ் ஆகிடுச்சுங்கிறது தான் உண்மை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதில் குறிப்பாக வந்து ஜெகபதி பாபு வருகிற அந்த காட்சிகள் அந்த படத்தில் வந்து ரொம்ப இழுவையாக தெரிஞ்சுது. அதனால் வந்து அந்த விமர்சனங்கள்லாம் வந்தது. ஆனாலும் இந்த விமர்சனங்கள் வசூலை வந்து ஓரளவுக்கு பாதிக்க செஞ்சுது. இருந்தாலும் கூட இந்த படம் 300 கோடி அப்படிங்கிற ஒரு வசூலோட அதனுடைய அந்த இலக்கை நிறைவு செஞ்சு உலகம் முழுக்க 300 கோடியை வசூல் பண்ண அந்த படங்கள் பட்டியலில் அண்ணாத்தையும் இடம்பெற்று 300 crores. இதை விட முக்கியம் என்னென்னா, படத்தோட ஓடிடி ரிலீஸு. படம் இங்கே இப்படி நெகட்டிவாக போயின்னுக்குது, நெகட்டிவ் விமர்சனம் போகுது, தேட்டரில் நல்லா தான் போகுது. அதே நேரத்தில் இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால், அதாவது சன் நெக்ஸ்ட்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இது வெளியான மொழிகள் இருக்குல்ல, அத்தனை மொழியிலும் அண்ணாத்தை தான் நம்பர் 1 ஹிட்டு. இவங்க இவ்வளோ தூரம் பேசுனாங்கல்ல, ஓடிடிங்கிறது நேரடியாக வீட்டுக்கே போயிடுது, தேட்டருக்கு அவங்கள வர வைக்கிறது, இதுவே வீட்டுக்கு போயிடுது இல்லை, குடும்பத்தோடு உட்காந்து பார்த்து கொண்டாடினாங்க. தொடர்ந்து 10 வாரங்களுக்கு மேலே டாப் 10 டாப் 1 இருந்தது அந்த படம். இப்போ அது மாதிரி இப்போ மகாராஜா படம் வந்திருக்கு. ஆமாம், டாப் 1. ஆமாம் ஆமாம் ஆமாம். இவ்வளோ விமர்சனங்களை பற்றியும் யாருமே கவலைப்படல, அந்த படத்தை அப்படி கொண்டாடினாங்க. ஈவன் இந்த அண்ணாத்த ஓடிடியில் எப்படி போச்சோ அந்த அளவுக்கு ஜெயிலர் கூட போகல, சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஜெயிலர் அதே மாதிரி பெருசா கொண்டாடின படம் தியேட்டர்ல கொண்டாடினாங்க. ஆனா ஓடிடியில் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா அண்ணாத்த தியேட்டர்ல கொண்டாடினாங்க, ஆனா நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. அதே நேரம் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் பிளாக் பஸ்டர், பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அந்த படம்.
அதனால் இந்த இந்த மாதிரி இந்த ஒரு சிறு கூட்டம் செய்கிற விமர்சனங்கிறது ஒரு படத்தோட வசூலையோ அல்லது அந்த படத்தை பார்க்குற மக்களையோ வந்து தடுத்து நிறுத்திட முடியாதுங்கிறதுக்கு அண்ணாத்த ஒரு பிக்கஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ரஜினியோட வெற்றி படங்களில் அந்த படமும் ஒன்று, அதிக விமர்சனங்கள் எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்த ஒரு வெற்றி படம் அப்படின்னு அண்ணாத்தையை சொல்லலாம். இந்த அண்ணாத்திக்கு பிறகு வந்து ஒரு வேற ஒரு படம் பண்ணணும், ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கக்கூடாதுன்றதுல அவர் தெளிவாக இருந்தார். அதே நேரம் ஒரு செய்தி உலா வந்தது என்னென்னா, அண்ணாத்த டீமுக்கு ரஜினி திரும்ப படம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அதுக்கு இவர் படத்தோட இயக்குனர் சிவா அவர் வந்து அதுக்கு தயாராகிட்டார் அப்படின்னு செய்தி வந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த அண்ணாத்த குழு வந்து ரஜினியை போய் மீட் பண்ணாங்க. மொத்த குழுவுக்கும் வந்து வீட்டுக்கு அழைச்சி அந்த அண்ணாத்த வெற்றிக்காக அவங்க எல்லாருக்குமே தங்கச்சங்கிலி பரிசளித்தார், எல்லாரையும் பாராட்டினார். ரஜினி ஆக்சுவலாக அவர் எல்லாத்தையும் கவனிக்கிறாருன்றதை நீங்கள் அந்த மீட்டிங்கில் அவர் பேசுனதை வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பற்றி ஊரில் என்ன வேணால் சொல்லட்டும், எனக்கு படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருந்தது. இதை விட முக்கியம் ஜனங்க அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, அதை வந்து நானே வந்து கவனித்தேன். அதனால் அவங்க எல்லாருக்குமே நன்றி, நம்ம வாய்ப்பு இருந்தால் இன்னொரு வாட்டி படம் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்து அந்த பரிசையும் கொடுத்து அனுப்பிச்சார். எல்லாருக்கும் இசையமைப்பாளர், கூட நடித்தவங்க, தொழில்நுட்ப அத்தனை பேருக்குமே வந்து தங்கச்சங்கிலியை பரிசாக கொடுத்தார். ஆக்சுவலாக அடுத்த படம் ஜெயிலருக்கு வந்து இந்த மாதிரி கலாநிதி மாறன் பண்ணார் இல்லையா, அதை வந்து ரஜினி அண்ணாத்திக்கு வந்து பண்ணார். அண்ணாத்திக்கு பிறகு ரஜினி பண்ண படம் வந்து திரும்ப அதே சன் பிக்சர்ஸுக்கு தான் அமைஞ்சது. அந்த படத்தோட விவரங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.